ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 25 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சாரதா வந்து சொல்கிறாங்களே, இந்த மாதிரி தாய்மாமன் முறையெல்லாம் வந்து தம்பி பண்ணிருச்சு, அதனால நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னே. இப்போ விஜய் வந்து ரொம்ப கோவமாக இந்த மாதிரி பச்சை சுடிதார் போட்டு நிற்கிறாள், அவள் தான் என்னோட ஒய்ஃப், நானும் எனக்கு இந்த வீட்டில் எல்லாம் செய்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, நீங்கள் வேணா இந்த உட்காந்துருக்காங்களா அவங்களெல்லாம் பார்த்து கேட்குறாங்க, நீங்களே நியாயத்தை சொல்லுங்கள் அப்படின்னோடனே. இப்போ சாரதா என்ன சொல்லுங்கன்னா, என்ன தம்பி பஞ்சாயத்து வைக்க வந்திருக்கீங்களா, நானும் சொல்லவா நீங்கள் என்ன பண்ணுனீங்கன்னு சொன்னால் அசிங்கமாக போயிருந்தானே அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னோடனே. இப்போ இங்கே ஹவுஸ் ஓனரும் அவங்க ஒய்ஃபும் ஆத்தாடி அவங்க ஒய்ஃப் அவங்க வந்து 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆம்ல, இது தெரியாமல் வீடு கொடுத்து வச்சிருக்கீங்க, நான் தான் இந்த மாதிரி ஏதோ வெள்ளந்தியாக இருந்துட்டேன், நீங்கள் என்னாச்சும் போய் விசாரிச்சுட்டு வீடு கொடுக்க வேண்டாமான்னு. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இரு ஆட்டை கவனி அப்படின்னு சொல்றாரு. இங்கே வந்து சாரதா இந்த மாதிரி பேசினோடனே அப்புறம் தாத்தா வந்து விஜயை சமாதானப்படுத்தி சீரெனா எடுத்துட்டு அவங்க வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போ காவேரி கிட்ட வந்து அங்கே ஸ்டாஃபை தானே வர சொல்லியிருந்தாங்க, அதில் ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க. இப்போ காவேரி வந்து அதுல இருந்து ஒரு ஜுவல் பாக்ஸ் இருக்குது, அதை எடுத்து ஷாலுக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. அப்புறமா அவங்க போயிடுறாங்க, அவங்களே கவனிக்காம தான் அதை எடுக்கிறாங்க, எடுத்து ஷாலுக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. இங்க தாத்தா பாட்டி வந்து விஜய் கிட்ட பேசிட்டு இருக்காங்க, ஏண்டா இந்த மாதிரி ஒரு புறா கூண்டு மாதிரி இருக்கு, இங்க வந்து உட்காந்துருக்கணுன்னே. இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, காவேரி எங்க இருக்கிறாளோ அங்க இருக்குதான் எனக்கு இருக்க பிடிக்குது அப்படின்னோடனே. இப்ப தாத்தா சொல்றாரு, நான் காலையிலே உன சீரனா எடுத்துட்டு வராதுன்னு சொன்னேன்ல, இந்த மாதிரி சாரதா மனசுல இடம் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க அப்படின்னோடனே. இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, நான் எப்படி இருக்கேனோ அப்படியே தான் அவங்க வந்து என்னை ஏத்துக்கணும், அவங்க அதுக்காக அவங்களுக்காண்டினா என்னால் நடிக்க முடியாது, நீ என்னை இப்படியே அவங்களுக்கு பிடிக்கும், நான் செஞ்ச இந்த சீரை ஒரு நாள் அவங்க பெருமையா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப இதா பேசுறாரு. அப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, நீ சொல்றதெல்லாம் சரிதான், அதை நீ அப்ப பாட்டி வர நீ இங்க இருந்துதான் அதை நிரூபிக்கணும் இல்ல, நம்ம வீட்டுல இருந்து கூட நீ காவேரியை வந்து பிடிக்கும்னு சொல்லி நீ நிரூபிக்கலாம், வாடா போலாம் அப்படிங்கிறாங்க. இல்ல நான் இங்க இருக்கதான் செய்வேன், என்ன அதை என் மனசாட்சி அதை தான் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்றாரு. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, சாந்தி வந்து என்ன ஏதுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி இருந்தே அப்போ ஒப்பந்தம் போட்டு தான் கல்யாணம் பண்ணாங்களா அப்படின்னோடனே. இப்போ சாந்தி எப்படி இப்படி கேடு கெட்டவளை அனுப்பின நீ, நம்ம பரம்பரைக்கே இந்த இதுனா இல்லைன்னு சொல்லிட்டு காவேரியை திட்டுறாங்க. வாடா அந்த பையன்கிட்ட போய் கேட்கலாம், அவன் எப்படி இப்படி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனை கூப்பிடும்போது இப்போ காவேரி வந்து நின்னுங்க அத்தை, என்ன பேச உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, ஆனால் அவரை நீங்க எதுவும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா அவன் எப்படி பேசுறான்னா, அப்புறம் வீட்டில் எல்லாருமா சேர்ந்து சாந்தியை சமாதானப்படுத்தி உட்கார வச்சிடறாங்க. இப்போ பாட்டியும் சாந்தியும் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ சாரதா வந்து ஹவுஸ் ஓனருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு ஒரு கேரியர்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்ப சாந்தி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஊர் பக்கமே இந்த மாதிரி தீட்டு வீடுன்னு வாங்க மாட்டாங்க, அதான் அவங்க எப்படி வாங்குவாங்க, எப்படி திருப்பி தான் கொண்டு வருவா பாரு அப்படின்னு சொன்னோடனே. இல்ல கொடுத்து பார்ப்போம், வேணான்னா கொண்டு வரட்டும்னு சொல்லிட்டு இப்ப காவேரி கிட்ட டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கொடுத்து விடுறாங்க. சாந்தி அவங்க வந்து வாசலே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க.